எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. எப்பவும் வந்து ஒரு பக்கம் ஹேப்பியாக இருப்பாங்க, ஒரு பக்கம் சேடாக இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா எல்லா பக்கமும் ஹேப்பியாக இருக்காங்க. அண்டு நம்மளும் ஆக்சுவலி ஹேப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. நம்மன்னு சொல்கிறது வந்து நான், நீங்கள் மட்டும் கிடையாது. என்டையர் இந்தியா. இந்தியா வந்து ஒரு லாஸ்ட்டு 3000 வருஷத்தில் வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நம்மளும் கூட இதில் ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். ப்ளஸ் வந்து எனக்கு ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, என் 10th எக்ஸாம் ரிசல்ட்டே நான் நேரில் போய் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு சொன்னானுங்க. அவன்கிட்டே ஏன் கத்துற அப்படின்னு சொன்ன ஆளுக்கு தான் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்கும் அந்தளவுக்கு தான் பொருத்தம். ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் எக்ஸ்பெர்டைசர் டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து நிறைய பாட்காஸ்ட் போட்டுட்ருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு தமிழர் ஒருத்தர் 100 crore கம்பெனி ஒருத்தர் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஃபவுண்ட் பண்ணிருக்காரு. அவரோட ஜேர்னி அண்ட் நானும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறோம். லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் அந்த ரிசர்ச்சில் இருக்கிறோம். ஸோ அதனால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீப்பான டாக்ஸ் இருக்கும் போது செக் இட் அவுட். ஸோ எலெக்ஷனுக்கு வருவோம். ஸோ ராகுல், நம்மளுக்கும் பாலிடிக்ஸுக்கு என்னையா சம்மந்தம்? நம்ம இந்த பாலிடிக்ஸ் வீடியோலாம் போட்டதே கிடையாது. நம்ம எங்கே பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான், வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. எனக்கும் பாலிட்டிஷியன்ஸுக்கும் நிறைய விஷயத்தில் ஒத்து போகலனாலும் ஒரு விஷயத்தில் செமையான பொருத்தம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்கும் வந்து பணம் பண்ணுறதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன். பணம் சம்பாதிக்கிறதுல சம்பாதிக்கலாமா வேணாமா, இது நிறையா சம்பாதிக்கலாமா கம்மியாக சம்பாதிக்கலாமா அப்படின்றதெல்லாம் குழப்பமே கிடையாது. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுல வி ஆர் வெரி கிளியர். ஸோ அதனால் என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒருத்தர் கூட வந்து ஒரு 10 விஷயத்தில் பொறுத்தலைனாலும் ஒரு 2-3 விஷயத்தில் பொறுத்திருந்தாலே போதும். நம்ம செய்கிற நிறைய விஷயம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் காமனாக ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு பார்க்குற வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து டெமோக்ரஸி வந்து இட் பிகம்ஸ் அ ஜோக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து தேவையில்லாத மூமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து டெமோக்ரஸி வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் டாக்ஸ் பேயர் ஃபண்டை செலவு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அந்தமாரி க்ளவுன் ஷோஸ் நடக்குது. மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிஸ்டமை வந்து அப்யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இட் பிகம்ஸ் அ வெரி காமன் திங், நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, ஈவன் அதர் டெமோக்ரஸிஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து, ஏன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் ஒரு ஃபெட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து எப்படின்னா, ஸ்டேட்டு தான் வந்து எப்போவுமே ஹையர் இதில் இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம யோசிக்கலாம், எப்படி ராகுல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்மி வச்சிருக்கு, எல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் வந்து இருக்கிற எல்லா ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸும் வந்து டிசைட் பண்ணிவிட்டு, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இடமே கொடுக்க மாட்டேன் ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாக எங்கேயுமே ஆஃபீஸை வைக்க முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா, இட்ஸ் பேசிக்லி ஒரு வெர்ச்சுவல் என்டிட்டி. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் தனித்தனியாக வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வச்சுக்க முடியாது. தனித்தனியாக ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆளாக பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காசு தரேன், இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க தான் அவங்க. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக வந்து இந்த ஃபெட்ரல் சிஸ்டம் வந்து ஆல்வேஸ் வந்து ட்ரை டு கெயின் பவர் ஓவர் தி ஸ்டேட்ஸ். இங்கே மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, மற்ற கண்ட்ரீஸில் அப்படி, ஈவன் ஆஸ்திரேலியாவில் அந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து ஹோல்டிங் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் பவர், அந்த சென்ட்ரல் மேக் பண்ணுற டிசிஷன்ஸில் அந்த ஸ்டேட்டோட பவர் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி வைட்டல். ஸோ இப்போ நிறைய விஷயம் கைஸ், இந்த லாஸ்ட்டு 2-3 டேர்ம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையும் கலந்து கேட்கணுன்ற முடிவே கிடையாது. ஸ்டாச்சு கட்டணுமா கட்டு, இந்த ஸ்ட்ரீட்டுக்கெலாம் பேரை நேம் பண்ணணுமா பண்ணு, கோயில் கட்டணுமா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயத்தில் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பிரயோஜனம் பெருசாக கிடையாதோ அந்தந்த விஷயத்தை எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சாச்சு. ஏன் அப்படின்னா, அதை கேள்வி கேட்குறதுக்கு அங்கே பவர் யாருக்கும் இல்லை. ஸோ இப்போ வந்து 2 பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, பிஜேபி சரி அண்ட் இந்தியா கூட்டணியும் சரி, ஒரு ஃபுல் மெஜாரிட்டின்றதே கிடையாது. ஸோ தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் சம்மன் எல்ஸ் டு பி இன் பவர் ரைட் நவ். ஸோ இப்போ அதான் கேஸ். இப்போ வந்து நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ யாரோ ஒருத்தங்க வந்து வில் பி த கிங் மேக்கர் ஆக்சுவலி. ஸோ அவங்க தான் வந்து தேல் சூஸ் அ பிஎம் கேண்டிடேட். ஈவன் த சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அண்ட் ஸ்டாலின், இவங்களில் யார் வேணாலும் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு, பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இந்த மெஜாரிட்டி பவர் வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டியில் இல்லாதனால வந்து டிசிஷன் மேக்கிங் எல்லாமே வந்து வில் ஆல்வேஸ் பிகம் லைக் அ டிபேட். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் எவ்ரி ஒன் அக்ரீஸ் டு சர்டன் திங்ஸ், தெல் லெட் இட் ஹேப்பன் அப்படின்ற ஒரு பியூர் டெமோக்ரஸிக்கு போகும். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ராக்ரஸ் ஸ்லோவாக இருக்கும் அண்ட் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும், விச் இஸ் ட்ரூ. பட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு பேட் டிசிஷன் வந்து அவ்வளோ அப்ரூவல்ஸை வாங்கிட்டு கிராஸ் ஆகி போகிறது அப்படின்றது வந்து இட்ஸ் கோன் பி ஹார்ட்.
ஸோ அதனால் வந்து விச் இஸ் ஒன் வே இட் இஸ் குட் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து என்னோட இப்போ ஆஸ்திரேலியா வந்திருக்கேன், அதேமாதிரி இன்னும் லாவோஸ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் ஜென்ரலாக இந்த பாலிடிக்ஸ் பேசுகிறப்ப வந்து ஒரு ஒரு நேஷ்னல் பார்ட்டியோ இல்லை ஒரு ஒரு யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டியோ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ ஒரு ஸ்மாலர் ரீஜனல் பிளேஸை வந்து ரூல் பண்ணுறப்ப வந்து அந்த வெல்ஃபேரை வந்து அந்தளவுக்கு வந்து டேக் கேரே பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆசெட். அவங்களோட அட்வான்டேஜுக்கு அந்த பவரை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பொசிஷன் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் அவங்க யோசிப்பாங்க. ஒரு பிளேயிங் லைக் செஸ் கேம் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஓகே இந்த ஸ்டேட்டில் நான் இருக்கிறேன், ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை நான் பில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நீ இவ்வளோ கமிஷன் கொடு, எலக்ட்ரல் பாண்ட்ஸு இவ்வளோ கமிஷன் கொடு, நான் இந்த பில் பாஸ் பண்ணுறேன் அண்ட் என்னோட ஸ்டேட்டில் இருக்க எம்பிஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த யூஸ் அவங்களோட நோஷன் வந்து இங்கே தான் இருக்குமே தவிர இந்த எய்ம்ஸ் கட்டுறதுலாம் இருக்காது. எய்ம்ஸ் கட்டியாச்சா இல்லையா? ஸோ அவள் தான் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு விஷயம் வந்து பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டின அயோத்தியாவில் வந்து தே ஹேவ் லாஸ்ட், விச் பேசிக்லி ஷோஸ் தட் அங்கே வந்து ஸ்கூல் கட்டியிருந்தால் வின் பண்ணியிருப்பாங்க, அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தால் வின் பண்ணியிருப்பாங்க. உடனே நீங்கள் சொல்லலாம் ராகுல் அங்கே முன்னாடி ரோடு இல்லை, இப்போ ரோடு இருந்துச்சு. சி கைஸ், இந்தமாதிரி ப்ரொபகேண்டா மெயில் மெசேஜஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு ரோடை வந்து போட்டதுக்கப்புறம் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ அந்த மக்கள் வந்து வை தே ரிஜெக்டட் இஸ் பேசிக்லி தே சி நோ ப்ராக்ரஸ். ஸோ நீ கோயில் கட்டுறதுனால எனக்கு ஒரு பெரிய ப்ராக்ரஸ் இல்லை, பஜ்ஜி போண்டா கடையெல்லாம் போட்டுலாம் நான் ப்ராக்ரஸ் பண்ணல, என் பையன் வந்து நல்லா படிக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வேணும் அப்படின்றது தான் அந்த ரிசல்ட்டு ப்ரூவ் பண்ணுது. ஸோ வடக்கன்ஸும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஆஸ் அ சிட்டிசனாக வந்து நம்ம வந்து லாஸ்ட் எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கும் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து வி ஹேவ் டு நோ இட் கைஸ். அதாவது இந்த பவர் கரப்ட்ஸ் தி அப்சல்யூட் பவர் அப்படின்றவாங்க. அதாவது இப்போ இந்த 3rd term 4th term அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு சிங்கிள் ஆள் வந்து வென் ஹீ இஸ் இன் கம்ப்ளீட் பவராக இருக்கிறப்ப வந்து மெஜாரிட்டியில் இருக்கிறப்ப வந்து த பவர் கெட்ஸ் இன் டு த ஹெட். அது வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் கம்பெனிஸ் ரன் பண்ணுற சிஇஓஸாக இருக்கட்டும், ஈவன் மேனேஜர் லெவலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஃபீஸில். ஏன் வந்து அந்த ஈகோ ஒரு நார்சிஸ்டான ஒரு பிஹேவியர் வருது அப்படின்னா இட் இஸ் பர்சனலி வந்து தே மே பி அ குட் பீப்புள், பட் அந்த பவரில் இருக்கிறதுனால வந்து இட் ஆக்சுவலி கரப்ட்ஸ் யூ லிட்டில் பை லிட்டில் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஏன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சூப்பர்மேனுக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் வந்து நடந்து போய் கதை திறக்கணும் அவசியமே கிடையாது, பறந்து போய் திறக்கிறப்ப எதுக்கு நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பவர் ஸ்டார்ட்ஸ் கரப்டிங் லிட்டில் பை லிட்டில். ஸோ அதனால் வந்து மனுஷங்க எல்லாரும் ஓரளவுக்கு வந்து நல்லது கெட்டது சேர்ந்தது தான், கலவை தான். யாருமே 100% நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. பட் இந்த பவர் வந்து ஒருத்தர்கிட்டே ரொம்ப நாள் இருக்கிறப்ப வந்து த சான்சஸ் ஹீ மே கெட் கரப்டட் வந்து வெரி ஹை. அண்ட் அதனால் அவங்க நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன் கைஸ். ஸோ அதனால் இட்ஸ் பெஸ்ட் டு ஆக்சுவலி ரீசைக்கிள் பொலிட்டிஷியன்ஸ். ஸோ பொலிட்டிஷியன்ஸும் டைப்பர்ஸும் ஒன்று, அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தில் இட்ஸ் குட். ஸோ வில் கேட்ச் அப் அகேன் another video guys, and thank you so much and for the love and support and cheers.